அஸ்மத் குரு பரம்பரேபியோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைக்கி மினி பேட்சில் நம்ம பார்க்க போகிறது யாதவ குலம். இந்த யாதவர்கள் எப்படி வந்தார்கள் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம மகாபாரதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, மகாபாரதம் அப்படின்னாலே நம்ம இந்த டிவிக்கள்லாம் படங்கள்லாம் இந்த மகாபாரதம் அப்படின்றது எங்கேருந்து ஆரம்பிப்பான்னா, சாந்தனு அப்படின்றவர்கிட்டேருந்து ஆரம்பிப்பாள். சாந்தனுக்கு கங்காவுக்கும் பிறக்கிறவர் பீஷ்மர். அந்த பீஷ்மர்லேருந்து வரக்கூடிய பரம்பரைனா அவருடைய அப்பாவனுடைய பரம்பரை. அந்த பரம்பரையில் இவர் கடைசி வரைக்கும் மகாபாரத போர் வரைக்கும் இருக்கார். இப்படி தான் காமிக்கிறார் இல்லையா. அதுக்கும் முன்னாடியிலேருந்தே இந்த மகாபாரதம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் அவரோட முன்னோர்கள்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறது. அப்போது சாந்தனுக்கிட்டேருந்து ஆரம்பிக்கல இந்த மகாபாரதம், அவளுடைய முன்னோர்கள்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறது. அவரோட முன்னோர்கள் யயாத்தின்னு ஒரு ராஜா. அந்த யயாத்திக்கு 2 மனைவிகள், 5 பிள்ளைகள். முதல் மனைவியினுடைய முதல் பிள்ளை அவனுக்கு குரு அப்படின்னு பேர். 2வது மனைவியினுடைய 3வது பிள்ளை அவனுக்கு யது அப்படின்னு பேர். இவா 2 பேர்கிட்டேருந்து தான் ஆரம்பிக்கிறது மகாபாரதம் போர். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இந்த யயாதி ஒரு சமயம் அவனுக்கு ஏற்பட்ட ஒரு சாபம். அது என்ன சாபம் அப்படின்னா, இவன் வயோதிகனாக மாறிடணும், அதுவும் வியாதி வயோதிகம் இது வந்துடணும் சொல்லி ஒரு சாபம். அந்த சாபத்துக்கு நிவர்த்தி என்னன்னு பார்க்கும்போது, நீ உன்னுடைய மகன்கிட்ட இந்த வயோதிகத்தை கொடுத்துட்டு உன் மகன்கிட்டேருந்து அந்த யவ்வனம்னா அந்த யூத் அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சாப விமோச்சனத்துக்கு ஒரு வழி சொல்கிறார். அப்போது இப்போ பசங்கிட்ட கேட்கும்போது எல்லாரும் சொல்கிறா, இது நீ பண்ணுறது தப்பு, அதுவும் பெத்த மகன்கிட்டேயே தன்னுடைய யவ்வனத்தை கேட்கறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு எல்லாருமே தப்புன்னு சொல்கிறா. அதில் முக்கியமாக இந்த யத்துன்றவர் சொல்கிறார், பண்ணக்கூடாதுப்பா, நீ இது தப்பு, இது கேட்கவே கூடாது அப்படின்றார். ஆனால் இந்த குரு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய வயோதிகத்துக்கு பதிலாக யவ்வனத்தை கொடுக்கறது அப்படின்னு முடிவு பண்ணுறார். அதாவது அப்பாக்கிட்டேருந்து வயோதிகத்தை வாங்கிட்டு தன்னுடைய யவ்வனத்தை கொடுக்குற மாதிரி ஒத்துக்கிறார். மாற்றின்றார். அப்புறம் பல காலங்கள் கழித்து அவருக்கே அது தப்புன்னு பட்டு திருப்பியும் அந்த வயோதிகத்தை பையன்கிட்டேருந்து வாங்கின்றார், யவ்வனத்தை கொடுத்துட்றார். அது வேறு. இப்போது முதல்ல இந்த குருன்றவர் வாங்கிக்கிறார் இல்லையா, வாங்கின்றத போது இந்த யயாத்திக்கு கோபம், மற்ற எல்லா பசங்களையும் வெளில அனுப்பிச்சிட்டு மொத்த சொத்தையும் அந்த ராஜாங்கத்தையும் இந்த குருன்றவர்கிட்ட கொடுத்துட்றார். இந்த குரு அப்படின்றவர்கிட்டேருந்து வந்த இந்த வம்சம் தான் இந்த குரு வம்சம். அவள் தான் கௌரவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த கௌரவர்கள் வரா இல்லையா, அந்த மாதிரி. இப்போது இந்த யதுன்னு இருக்கார் இல்லையா, அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டம். நான் நல்லது தானே சொன்னேன், தர்மத்தை தானே சொன்னேன், இருந்தாலும் என்னை வெள்ளமிச்சிட்டாலேன்னு கோவப்பட்டு பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார். இது போல் நான் தர்மத்தை தானே சொன்னேன், இருந்தாலும் என்னை வெள்ள தள்ளிட்டா, எனக்கு வர வேண்டிய ராஜ்யம் வரலை, அது எனக்கு வேணும் அப்படின்னு பெருமாள் இடத்துல முறையிடுறார். அப்போ பெருமாள் அந்த யதுக்கிட்ட அது பிற்காலத்தில் உன்னுடைய சந்ததிக்கே சேரும் அப்படின்ற வாக்கு கொடுக்குறார். அப்புறம் அவள் பரம்பரையில் வர்றது தான், அந்த யத்துவனுடைய பரம்பரையில் வர்றது தான் யாதவர்கள்னு பேர். அந்த யத்துவனுடைய வம்சம் அவர்கள் தான் யாதவர்கள்னு பேர். இந்த யாதவ குலத்தில் பெருமாள் பிறக்கிறார். பிறந்து இந்த அர்ஜுனன் இல்லையா, குரு வம்சத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனன், அந்த அர்ஜுனனுக்கும் இந்த யாதவ வம்சத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய தங்கை சுபத்ரா அப்படின்னு இருக்கா இல்லையா, இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை தான் அபிமன்யு அப்படின்றது. அபிமன்யுன்றது ரொம்ப சிரேஷ்டமான ஒரு வீரன். அந்த அபிமன்யுனுடைய குமாரன் அவன்தான் பரீட்சித்து. அந்த பரீட்சித்துக்கு அந்த வம்சம் திருப்பி சேர்ற மாதிரியான ஏற்பாடு பண்ணினார். இதுக்கு தான் இந்த மகாபாரத யுத்தம் முடிஞ்சு இது வரைக்கும் வரா மாதிரி. அப்போது திரும்பவும் அந்த ராஜ்யம் அவள் இடத்துல வர்றது அப்படின்றது ஒரு விஷயம்.
அப்படியாக இந்த யாதவ குலம் அப்படின்னு வந்ததுன்னு பார்த்தோம். அந்த யாதவ குலத்தில் இருக்கக்கூடிய விசேஷம் என்னன்னா, கிருஷ்ணனே பிறந்து அந்த யாதவ குலத்தை சிரேஷ்டமடைய வைக்கிறார் அப்படின்றது விசேஷம். நாராயணா.